ஹேமா ரமேஷ், ஏபிஓ ஐசிஎஃப். நான் உங்களுக்கு வந்து இப்போது இந்த புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள யூபிஎஸ்ஸை பற்றி சொல்ல போகிறேன். யூபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம். இந்த யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம்ங்கிறது என்பிஎஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு தான் இது வந்து எலிஜிபிள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு இது நாட் எலிஜிபிள். ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது கவர்மெண்ட் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக 24th January 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இப்போ எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4/25 அதாவது 1st April 25 புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்படியே அவங்க வந்து சேர்ந்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே சேரணும்னு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க சேரணும்னா. ஸோ 30 நாள் நமக்கு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ஸோ மேபி ரயில்வே போர்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து என்பிஎஸ்ல ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயீஸும் இது வந்து ஒரு பென்ஷன், ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி மந்த்லி பென்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மந்த்லி பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆப்ஷன் கொடுக்குறவங்க கொடுக்கலான்ங்கிறது ஐடியா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து 3 மாதத்துக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1/4/25 நமக்கு 30/6/25 30 ஜூன் 2025 யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வரணுமோ அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம். ஆன்லைனில் வந்து சிஆர்ஏ சைட்டுன்னு இருக்குது. அந்த சிஆர்ஏ ஆன்லைன் சைட்டில் போயிட்டு நம்மளுடைய ப்ரான் நம்பரை கொடுத்தோன்னா அந்த உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு ஃபார்ம் வரும். அது அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஆன்லைனில். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நம்மளுடைய பில் செக்ஷனில் உள்ள என்பிஎஸ் செக்ஷன் சீஃப் ஓஎஸ் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் முடியாதவங்க அவங்களோட அசிஸ்டன்ஸோட ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாகவும் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே ரெக்கார்டாக இருக்கும். ஸோ ஆன்லைன் பெட்டராக இருக்கும். எனி ஹெல்ப் வந்து சிபிஎஸ்ல அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக இதில் தெரியப்பட வேண்டியது வந்து 30/6/2025 நீங்கள் ஆப்ஷனை வந்து பண்ணணும். இது யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்குன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நியூவாக அப்பாயிண்ட் ஆன 1/4/25 அப்பாயிண்ட் ஆனவங்க எல்லாரும் A1 ஃபார்ம் படி அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். எக்ஸிஸ்டிங் என்பிஎஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய ஃபார்ம் வந்து A2ன்னு சொல்லுவாங்க. A1 வந்து புது அப்பாயின்மெண்ட்டுக்கு 1/4க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆனவங்க. A2 வந்து எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி அந்த என்பிஎஸ்ல இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னா A2ன்னு ஒரு ஃபார்ம் வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ்ல 31/3/2025 முன்னால் ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா,